Welcome to our channel. Today we will learn 12th standard English Unit 1 Prose to Gentleman of Verona. இந்த லெசனில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ் இன் 1 or 2 sentences each based on your understanding the story கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Who did the narrator meet at the outskirts of Verona? இதோட ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் த நரேட்டர் மேட் டூ ஸ்மால் பாய்ஸ் நேம்லி நிக்கோலா அண்ட் செக்கோப்பா அட் த அவுட்ஸ்கிட்ஸ் ஆஃப் வெரோனா. அதாவது ஹூ அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆன்சர் ரைட் பண்ணணும். நரேட்டர் யாரை மீட் பண்ணார்? வெரோனா அப்படிங்கிறது ஒரு சிட்டியோட நேம். அந்த சிட்டியோட நேம் அவுட்ஸ்கிட்ஸில் அவுட்ஸ்கிட்ஸ்னால் என்னென்னு சொல்லுவோம்? அந்த சிட்டியோட அவுட் சைடு, அதாவது புற எல்லை, அந்த கோடு சொல்லுவாங்களே, அந்த எல்லை முடிகிற இடத்துல வெரோனா அப்படிங்கிற நகரத்தில் சிட்டியில் அந்த அவுட்ஸ்கட்ஸ் பகுதியில் எல்லை முடிகிற அந்த பிளேஸில் நரேட்டர் யாரை மீட் பண்ணாருன்னு கேட்டிருக்காங்க. யாரை மீட் பண்ணார்? அவங்க டூ ஸ்மால் பாய்ஸை மீட் பண்ணார். அவங்களோட நேம் நிக்கோலா அண்ட் சேக்கோப்பா. ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒய் டிட் த டிரைவர் நாட் அப்ரூவ் ஆஃப் த நரேட்டர் பையிங் ஃப்ரூட்ஸ் ஃப்ரம் த பாய்ஸ்? அதாவது நரேட்டரோட டிரைவர் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. அந்த பாய்ஸ் அதை நீங்கள் வாங்க வேணாம் அப்படின்னு ஏன் சொன்னார் அப்படின்னா, த டிரைவர் வாஸ் டிஸ்கஸ்டட் அட் த பாய்ஸ் ஷேபி அப்பியரன்ஸ். அவங்க பார்க்கறதுக்கு தோற்றத்தில் எப்படி இருந்தாங்க? ஷேபியாக அப்பியரன்ஸ் நல்லா இல்லை, அழுக்கு துணி இது மாதிரிலாம் ட்ரெஸ்ஸிங் இதெல்லாம் அக்லியாக இருந்தாங்க. அந்த இதனால் என்னது அவர் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார். ஸோ ஹி டிட் நாட் அப்ரூவ் ஆஃப் த நரேட்டர் பையிங் ஃப்ரூட்ஸ் ஃப்ரம் த பாய்ஸ். தேர்ட் கொஸ்டின். த பாய் டிட் நாட் ஸ்பெண்ட் மச் ஆன் கிளாத்ஸ் அண்ட் ஃபுட். ஒய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, அவங்க ஏன் அதிக அளவு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணலை கிளாத்ஸ்க்கும் ஃபுட்டுக்கும் அப்படின்னு. அதாவது த பாய்ஸ் ப்ரிஃபர்டு டு சேவ் மணி ஃபார் தேர் சிஸ்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் எக்ஸ்பென்சஸ். அவங்க எதுக்காக அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க சேவ் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அவங்களோட சிஸ்டரோட ட்ரீட்மெண்ட்டுக்காக. ஓகேவா? ஸோ த டிட் நாட் ஸ்பெண்ட் மச் ஆன் கிளாத்ஸ் அண்ட் ஃபுட். அவங்களோட ட்ரெஸ் வாங்குறதுக்கோ அவங்க சாப்பிட்றதுக்கோ அதிக லெவலில் அமௌண்ட்டு அவங்க ஸ்பெண்ட் பண்ணலை அப்படிங்கிறதான். அடுத்து பாருங்கள். வேர் த பாய் சேவிங் மணி டு கோ டு த ஸ்டேட்ஸ் ஹவு டு யூ நோன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஆன்சர் என்ன வரும்? நோ, த பாய்ஸ் வேர் நாட் சேவிங் மணி டு கோ டு த ஸ்டேட்ஸ். அவங்க பணத்தை ஏர்ன் பண்ணி என்ன பண்ணுறாங்க? சேவ் பண்ணி எதுக்காக சேவ் பண்ணலை? அவங்களோட ஸ்டேட்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக சேவ் பண்ணலை. தட் டோல்டு த நரேட்டர் தட் தே ஹேட் சம் அதர் பிளான்ஸ். அவங்க ஏதோ பிளான் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நரேட்டர் சொல்கிறார். அடுத்து, ஒய் டிட் த ஆதர் அவாய்ட் கோயிங் டு லூசியாஸ் ரூம்? லூசியாஸ் ரூம் போகிறத ஏன் ஆத்தர் அவாய்ட் பண்ணார் அப்படிங்கிறதா. த ஆதர் டிட் நாட் வாண்ட் டு இன்டர்ஃபியர் இன் டு த பாய்ஸ் ஹாப்பி ஃபேமிலி பார்ட்டி. ஸோ ஹீ அவாய்டட் கோயிங் டு லூசியாஸ் ரூம். நெக்ஸ்ட் பாருங்கள். வாட் வாஸ் லூசியா சஃபரிங் ஃப்ரம்? லூசியா என்ன உடம்புல என்ன அவங்களுக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டது அப்படின்னா, லூசியா வாஸ் சஃபரிங் ஃப்ரம் டியூபர்குலோசிஸ் ஆஃப் த ஸ்பைன். அடுத்து, வாட் மேட் த பாய்ஸ் ஜாயின் த ரெசிஸ்டன்ஸ் மூமெண்ட் அகெயின்ஸ்ட் த ஜெர்மன்ஸ்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, த ஹேட் டுவார்ட்ஸ் ஜெர்மன்ஸ் மேட் த பாய்ஸ் ஜாயின் த ரெசிஸ்டன்ஸ் மூமெண்ட் அகெயின்ஸ்ட் த ஜெர்மன்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள். வாட் மேட் த பாய்ஸ் ஒர்க் ஷோ கார்ட்? த வர் பேர்லி இன் நீட் ஆஃப் மணி ஃபார் தேர் சிஸ்டர்ஸ் ட்ரீட்மெண்ட். மேட் த பாய்ஸ் ஒர்க் ஷோ ஹார்ட். அவங்களோட சிஸ்டர்ஸோட ட்ரீட்மெண்ட்டுக்காக அவங்க என்ன பண்ணாங்க? ஒர்க் பண்ணாங்க, ஹார்டாக ஒர்க் பண்ணாங்க. ஒய் டிடின் த பாய்ஸ் டிஸ்க்ளேர் தேர் ப்ராப்ளம் டு த ஆத்தர்? அதாவது த பாய்ஸ் டிடின்ட் டிஸ்க்ளோஸ் தேர் ப்ராப்ளம் டு த நரேட்டர் பிகாஸ் தே டிட் நாட் வாண்ட் anybody's sympathy or charity. They accepted their responsibility to save their sister from the disease. அதாவது இது ஆத்தர் நரேட்டர் எல்லாம் ஒன்று தான். ஓகேவா? அதனால தான் சொல்லியிருக்கோம். த பாய்ஸ் இந்த இடத்துல பார்த்தோம்னா, த பாய்ஸ் டிடின்ட் டிஸ்க்ளோஸ் their ப்ராப்ளம் டு த ஆத்தர். ஆத்தரும் நம்ம ரைட் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. ஓகேவா? ஆத்தர் போட்டாலும் கரெக்டு தான், நரேட்டர்னாலும் சரி தான். த டிட் நாட் வாண்ட் டு யாரோட சிம்பதியும் சேரிட்டியும் தேவையில்லை. அவங்க என்ன பண்ணாங்க? அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. சரியா? அடுத்து நம்மளுக்கு ஆன்சர் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ் இன் 3 or 4 sentences ஈச் கேட்டிருக்காங்க. அதாவது 3 அல்லது 4 sentencesல நம்ம இங்கே கேட்டிருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் ரைட் பண்ணணும்.
அதில் பாருங்கள், டிஸ்கிரைப் த appearance ஆஃப் நிக்கோலா அண்ட் ஜெக்கோபான்னு கேட்டிருக்காங்க. நிக்கோலாவும் ஜெக்கோபோட appearance, அவங்களோட தோற்றம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நிக்கோலா புட் ஆன் வேர்ன் ஜெர்சி அண்ட் கட் ஆஃப் காக்கி பேண்ட்ஸ், வந்து ஒரு வேர்ன் ஜெர்சியும் அந்த காக்கி பேண்ட்ஸும் அணிஞ்சிருந்தா. அப்படி ஜெகோபா என்ன பண்ண, அப்படி ஒரு ஷார்ட் அண்ட் ஆர்மி டியூனிக் கேதர்ட் இன் லூஸ் ஃபோல்ஸ், இந்த மாதிரி அவங்க வந்து ட்ரெஸ் வந்து போட்டிருந்தாங்க. அபவுட் ஹீஸ் ஸ்கின்னி ஃப்ரேம், என்னது ஃப்ரேம் ஸ்கின்னி கலரில். த ஹேட் ப்ரௌன் ஸ்கின்ஸ், டேங்கிள்டு ஹேர் அண்டு டார்க் ஏர்னஸ்ட் ஐஸ். ஓகேவா, இதுதான் அவங்களோட அப்பியரன்ஸ். இதை எழுதிக்கலாம். லெட்டர் வந்து நான் போல்டு பண்ணியிருக்கிறதெல்லாம் நல்லா பார்த்துக்குங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். வாட் வேர் த வேரியஸ் ஜாப்ஸ் அண்டர்டேக்கன் பை த லிட்டில் பாய்ஸ்? இதோட ஆன்சர் பார்க்கலாமா? அதாவது அவங்க வந்து என்ன ஜாப் வந்து எடுத்திருந்தாங்க, லிட்டில் பாய்ஸ் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, என்னென்ன ஜாப்ஸ், டிஃப்ரெண்ட் வேரியஸ் ஜாப்னாவே டிஃப்ரெண்ட்டான ஜாப்ஸ், ஒவ்வொரு ஜாப்பும் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க அந்த வெரோனா சிட்டியில். அதில் என்ன அப்படின்னா, செல்லிங் ஃப்ரூட்ஸ் செல் பண்ணாங்க. அது மாதிரி சைனிங் ஷூ வந்து பாலிஷ் போட்டாங்க. அடுத்து ஹாக்கிங் நியூஸ் பேப்பர்ஸ், கண்டக்டிங் டூரிஸ்ட் ரவுண்ட் த டவுன் அண்ட் ரன்னிங் எரண்ட்ஸ் வேர் த வேரியஸ் ஜாப்ஸ் அண்டர்டேக்கன் பை த லிட்டில் பாய்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், ஹவு டிட் த நரேட்டர் ஹெல்ப் த பாய்ஸ் ஆன் சண்டே? நரேட்டர் வந்து என்ன சண்டே வந்து அவர் ஹெல்ப் பண்ணார் எப்படி அப்படின்னா, the narrator offered to help the boys before leaving the town. Jacopo asked the narrator to drop them at Poleta by his car. Poleta was a countryside where their sister was under treatment. அங்கே அது ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க சிஸ்டருக்கு. அங்கே the author himself took them, அவங்களோட எடுத்து தேரின் his car, அவங்களோட கூட்டிகிட்டு போனார் அதர் வந்து. ஓகேவா, நெக்ஸ்ட்டு, who took the author to the cubicle? Answer, the pleasant looking woman dressed in white uniform took the author to the cubicle. She was a trained nurse. She wore steel rimmed spectacles. ஓகேவா, இந்த மாதிரி ஆன்சர் ரைட் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், describe the girl with whom the boys were talking to in the cubicle. So the girl with whom the boys were talking to in the cubicle was their sister Lucia. She was about 20 years old, suffering from tuberculosis of the spine. She was propped upon pillows, wearing a pretty lace jacket. Her eyes were soft and tender. She resembled her brothers. Next question. Recount the untold sufferings undergone by the siblings after they were rendered homeless. Answer, after the siblings were rendered homeless, they suffered from starvation. They were exposed to the cold winter. They stayed in a sort of shelter amidst the rubble. Their sister was suffering from tuberculosis of the spine. They did odd jobs to save money for her treatment. இந்த மாதிரி நம்ம ஆன்சர் ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், the narrator did not utter a word and preferred to keep the secret to himself. Why? Substantiate the statement with reference to the story. Answer, the narrator admitted the devotion, honesty and integrity. He understood that the boys did not want anybody's sympathy and charity. He did not want to interfere in their family affairs. So he did not utter a word and preferred to keep the secret to himself. இந்த மாதிரி நம்ம ஆன்சர் ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேராகிராஃப்லாம் இருக்குமா, பேராகிராஃபோட ஜென்ரல் பேராகிராஃப் இதோட ஆன்சர்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.